Praise the Lord. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு விபச்சாரிய ஸ்திரீயை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து இவள் பாவி, இவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் சொல்லும் பொழுது தேவன் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறார், உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் இவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி. மாணவர்களே, ஒவ்வொரு நாளும் நீ பாவி என்று உன்னை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிற உலகம் ஒரு பக்கம், பாசமாக நீ பாவி என்றாலும் நான் உனக்காக இருக்கிறேன் என்று அழைக்கிற தேவன் ஒரு பக்கம். நீங்கள் யாரை நோக்கி போக விருப்பமுள்ளா இருக்கிறீங்களோ அவளை நோக்கி நீங்க போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்துக் கொள்கிறீர்கள். பிசாசானவன் தான் நம்முடைய பாவத்தை ஒவ்வொரு நாளும் உணர்த்தி நம்மை குற்றவாளிகளாக, குற்ற மனசாட்சியாய் நாம் வாழும்படியாய் செய்கிறவன். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்திருக்கிறபடியினாலே அவர் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றி, நீதிமான்களாய் மாற்றி தம்மோடு கூட பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்கிறதற்காக நம்மை அவரிடத்தில் அவர் அழைத்து இருக்கிறார். இந்த நாளிலும் பாசம் மிகுந்த தேவனை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. பாவம் பாரா பரிசுத்தனா, பாசம் பொங்க அழைக்கின்றேனா, உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இலை பாரவா. ஆம் ஆண்டவரே, எங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டி நீர். ஒருவேளை தெரிந்து தெரியாமல் நாங்கள் செய்த எங்கள் தப்பிதங்களை நீர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றி இந்த நாளிலும் கூட எங்களை நீ தகுதிப்படுத்தி நடத்தும்படியாய் விட்டுக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.